Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கார சட்னி. இந்த கார சட்னி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம ஃபைனலாக அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப பொடி பொடியாக சாப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் வர்றதுக்காக 4 காஷ்மீரி மிளகாயும் காரத்துக்காக 1 வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஸ்லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு வானலை காய வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி அது சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பை தாளித்து விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்து செவந்து வரும்போது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையையும் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா படப்படன்னு தெரிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சட்னியை கொதிக்க விடுங்க. கூடவே இப்போது ஸ்வீட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போது இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கிட்டோம். இந்த சட்னியை நம்ம 3 விதமாக இறக்கி வச்சிடலாம். ஒன்று, இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த பச்சை வாசனையோட சில பேருக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளியோட ராஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் வேனிஷ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சட்னி பதத்துக்கு கிடைக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். அந்த மாதிரியும் சில பேருக்கு பிடிக்கும். இன்னொரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அதில் ஈரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாய்ஸ்சர் எல்லாம் சுண்டி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தொக்கு பதத்தில் கிடைக்கும். இந்த தொக்கு பதத்தில் கிடைக்கும்போது இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது. அதே மாதிரியே இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் to 2 வாரம் வரைக்கும் கூட இது கெடாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செஞ்சு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.